कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி ஏக்லேருந்து மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி दोलेருந்து பாக் 4 दूसरा पत्र सेकेंड पेपर पार्ट 4 வந்து கஹானின்னா ஸ்டோரியில் 5 ஸ்டோரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி தாயிங்கிற ஸ்டோரியை பார்க்குறோம். இதில் ஒரு ஸ்டோரியிலையும் ஒரு சாப்டராக பார்க்குறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தாயியில் ஃபஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஸோ தாயி பேஜ் நம்பர் 58. இது லெசன் தான். எஸ்ஏஸு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எஸ்ஏவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இது பேஜ் நம்பர் 58 புக்கில். இதோட இந்த கஹானிக்காரனா கதையை எழுதினவர் யாருன்னா ஸ்ரீ விஸ்வம்பர் சர்மா கௌஷிக் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டோரியாக எழுதினவங்க. ஸோ தாயி அப்படிங்கிற இதுக்கு பேர் என்னென்னா பெரியம்மா அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? தாவுன்னா பெரியப்பா, தாயின்னா பெரியம்மா. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். இது ஒரு ஹிந்தியில் ஃபேமஸான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. தாவுஜி ஹமே லேல்காடி லாதோகே. லேல்காடி ப்ராக்கெட்டில் ரேல்காடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது குழந்தை பேசுகிறது. தாவுஜி பெரியப்பா, ஹமே எனக்கு லேல்காடி லாதோகே, எனக்கு ட்ரெயின் கொண்டு வந்து தரீங்களா? ககுதா ஹுவா சொல்லிக்கிட்டே ஏக் பஞ்சவர்ஷீய பாலக்னா 5 year old பாய் வந்து பாபு ராம்ஜிதாஸ் கி ஓர் தௌடா அவரை நோக்கி போகிறான், ஓடனா அப்படின்னு ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது. குழந்தை ஃபஸ்ட்டு பேசுகிறான். सेकेंड पैराग्राफ பாருங்க. பாபு சாஹப் ने दोनों बाहें फैलाकर कहा. பாபு சாஹப் என்ன பண்ணுறாருன்னா दोनों बाहें ரெண்டு கைகளையும் பைலாக்கர் நீட்டி நல்லா பரப்பி கஹா சொல்கிறார். हाँ बेटा, ஆமாம்ப்பா, லாதேங்கே, கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. உனக்கு இத்தனா ககுதே பாலக் உனக்கே நிக்கட் ஆகையா. அவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்பே அந்த பாய் உங்களுக்கு நிக்கட்டுன்னா நியர்பை கிட்ட வந்துட்டான். உன்னோடனே பாலக்கோ கோதுமே உட்டாலியா. அவர் வந்து பாலக்குக்கோ அந்த சைல்டை கோதுமே உட்டாலியான்னா மடியில் தூக்கி வச்சுக்கிட்டாரு லேப்பில். அவர் உஸ்கா முக்கு சும்கர் போலே, அவனோட முகத்தில் முத்தமிட்டு போலே சொல்கிறாரு. கியா கரேகா ரேல்காடி, ட்ரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாலக் போலா, அந்த பாய் சொல்கிறான். உஸ்மே பைட்டுக்கர் பலி தூர் ஜாயேங்கே. ஸோ நிறைய வேர்ட்ஸ் இந்த குழந்தை பேசுகிறதால கொஞ்சம் குழந்தை மொழி மாதிரி தவறாக கொடுத்துருக்காங்க. உஸ்மே பைட்டுக்கர் பலி தூள் ஜாயேங்கன்னா படி தூருக்கு பலி தூள்னு சொல்கிறாங்க. அதில் உட்காந்துட்டு ரொம்ப தூரம் போகலாம். ஹம்பி ஜாயேங்கே, நாமளும் போகலாம். சுன்னி கோபி லே ஜாயேங்கே, சுன்னி அழைச்சிட்டு போகலாம். சுன்னின்னா குட்டி குழந்தை, இன்னொரு கேர்ள் பேபியை சொல்கிறான். பாபுஜி கோ நஹி லே ஜாயேங்கே, பாபுஜி டேடியை அழைச்சிட்டு போவேனா. ஹமே லேல்காடி நஹி லா தேத்தே, எனக்கு ட்ரெயினே வாங்கி தர மாட்டேங்கிறார் அப்பா. தாவுஜி தும் லா தோகே, தாவு பெரியப்பா நீங்கள் கொண்டு வந்தால் துமே லே ஜாயேங்கே, அப்போ உங்களை ட்ரெயினில் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பாபு और किसे ले जाएगा, வேறு யாரும் அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. பாலக் தம்பர் சோச்கர் போலா, அவன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சொல்கிறான். பல் और किसी को नहीं ले जाएंगे, பஸ் பஸ் போதும், அவ்வளோதான், வேறு யாரும் வேணாம் அப்படிங்கிறான். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாஸ்கி பாபு ராம்ஜிதாஸ் கி அர்த்தாங்கினி பைட்டி. பாஸ்கி நியர்பை தான், அருகில் தான் பாபு ராம்ஜிதாஸோட அர்த்தாங்கினின்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து பைட்டி உட்காந்துருக்காங்க. பாபு சாஹப்னே, பாபு என்ன பண்ணார்னா உன்கி ஓர் இஷாரா கர்க்கே, உன்கி ஓர்னா அவங்கள நோக்கி இஷாரா கர்க்கே ஜாடை காட்டிட்டு சொல்கிறாரு. அவர் அப்படி தாய்க்கோ நகையிலே ஜாயேகா, பெரியம்மாவை அழைச்சிட்டு போக மாட்டியா அப்படிங்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாலக்கு குச்சு தேர் தக் அப்படி தாய்க்கு ஓர் தேக்தா ரஹா. பாலக் என்ன பண்ணுறான், குச்சு தேர் தக் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படி தாய்க்கு ஓர் தன்னோட பெரியம்மாவையே தேக்தா ரஹா பார்த்துக்கிட்டே இருந்தான். தாயேஜி உஸ் சமய குச்சிடி ஹுயி சி பைட்டி தி. தாயி வந்து உஸ் சமயம் அந்த டைமில் வந்து குச்சு சிடி சி பைட்டி தி, என்னமோ ஒரு கோவமாக உட்காந்துருக்காங்க, சிடுப்பா. பாலக்கோ உனக்கே முக்கு கா ஓ பாவ் அச்சா நா லகா. பாலக்குக்கு அந்த பாய்க்கு உனக்கே முக்கு கா பாவ், அவங்க முக பாவம் வந்து உணர்வு வந்து அச்சா நா லகா பிடிக்கல அவனுக்கு. அத்தையேவ அதனால் ஓ போலா, அவன் சொல்கிறான். தாய்க்கோ நஹி லே ஜாயேங்கே, பெரியம்மாவை அழைச்சிட்டு போவேணாம் அப்படிங்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தாய் சுப்பாரி கார்த்தி ஹுயி போலி. தாய் என்ன பண்ணாங்க, சுப்பாரினா பாக்கு, கார்த்தி ஹுயி பாக்கு வெட்டிக்கிட்டே சொல்கிறாங்க. अपने ताऊजी को ले जा,
பெரியப்பாவே அழைச்சிட்டு போ, மேரே ஊப்பர் தயாராக், அப்பா என் மேலே கருணை காட்டுப்பா, நான்லாம் வரல அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். தாயினே ஏ பாத் படி ஓ ருக்காய் கே சாத் கஹி. தாய் வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் கூட ஒரு ஆர்வமே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவனை அப்படியே இது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பாலக் தாய்க்கு शुष्क व्यवहार को तुरंत ताड़ गया. அந்த பாலக் அந்த பையனுக்கு வந்து தன்னுடைய பெரியம்மாவோட அந்த விவகாரம் அந்த நடத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. பாபு சாஹப்னே ஃபிர் பூச்சா. உடனே பாபு கேட்குறாரு, தாய்க்கோ கியோ நஹி லே ஜாயேகா, ஏன் பெரியம்மா அழைச்சிட்டு போவேனா அப்படிங்கிறார். பாலக் சொல்கிறான், தாயி அம்மே பியால் நஹி கல்தி, பெரியம்மா நான் என்னைய வந்து நேசிக்கலை அப்படிங்கிறான். பாபு, ஜோ பியார் கரே தோ லே ஜாயேகா, யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்கள அழைச்சிட்டு போவியா அப்படிங்கிறாரு. பாலக்கோ இஸ்மே குछ சந்தேகத்தா. பாலக்குக்கு வந்து அன்பாக இருந்தால் அழைச்சிட்டு போவியா அப்படிங்கிறாரு. அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகம், யோசிக்கிறான். தாயிக்கே பாவ்கோ தேக்கர், பெரியம்மாவுடைய அந்த ஃபீலிங்கை பார்த்துட்டு, உசே ஏ ஆஷா நஹீத்தி, இவனுக்கு ஆஷா நம்பிக்கை இல்லை. கி ஓ பியார் கரேங்கி, அவங்க விரும்புவாங்கன்ற நம்பிக்கை இந்த குழந்தைக்கு இல்லை. இசே பாலக் மௌன் ரஹா, அதனால் பாலக் கம்முனே இருக்கான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பாபு சாஹப்னே ஃபிர் பூச்சா. உடனே கேட்குறாரு இவர், क्यों रे बोलता नहीं, ஏன் பேச மாட்டேங்கிற, தாயி பியார் கரேன், அப்போ பெரியம்மா உன்னைய நேசிச்சா லவ் பண்ணா, தோ ரேல் பர் பிட்டாக்கர், அப்போ ட்ரெயினில் உட்கார வச்சு லே ஜாயகா அழைச்சிட்டு போவேல்ல அப்படிங்கிறாரு. இப்போ பேஜ் நம்பர் 59 பாருங்கள். பாலக்னே தாவூஜி கோ பிரசன்ன கர்னே கேலியே, பாலக் என்ன பண்ணார், தாவூஜி கோ பிரசன்ன கர்னே கேலியே, தாவூஜினா பெரியப்பாவை பிரசன்ன கர்னே கேலியே சந்தோஷப்படுத்துறதுக்காக, கேவல் சிர் ஹிலாக்கர், ஒன்லி சிறு ஹிலாக்கர்னா தலையை ஆட்டி ஸ்வீகார் கர்லியா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். பரந்து பட் முக்குசே வாயால் குச் நஹி கஹா, ஒன்றுமே அவன் சொல்லலை. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. பாபு சாஹப் உசே அப்படி அர்த்தாங்கினி கே பாஸ் லே ஜாக்கர் உன்சே போலே, பாபு என்ன பண்ணார், இந்த குழந்தைய தன்னோட மனைவிக்கு அருகில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. லோ இசே பியார் கர்லோ, இந்தாம்மா எடுத்துக்கோ, இவனை அன்பு செலுத்து, லவ் பண்ணு, தோ துமே லே ஜாயேகா, அப்பன்னா உன்னை அழைச்சிட்டு போவான் அப்படிங்கிறாரு. பர் பச்சே கி தாயி ஸ்ரீமதி ராமேஸ்வரி கோ பதி கி ஏ சுகல்பாஜி அச்சி நஹி லகி. ஆனால் பச்சேக்கு தாய், இந்த குழந்தையோட பெரியம்மா ஸ்ரீமதி ராமேஸ்வரிக்கு பத்திகா ஏ சுகல்பாஜி, சுகல்பாஜின்னா கேலி கிண்டல், இதெல்லாம் வந்து அச்சி நகிலை பிடிக்கலை அவங்களுக்கு. ஓ துணக்கர் போலி, அவங்க சிடுன்னு ஒரு மாதிரி ரஃபாக சொல்கிறாங்க. துமி ரேல் பர் பைட்டுக்கர் ஜாவோம், நீங்களே ட்ரெயினில் உட்காந்துட்டு போங்க, முஜே நஹி ஜானா ஹை, நான்லாம் ஒன்றும் போகணும்னு கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாபு சாஹப் ने ராமேஸ்வரி की बात पर ध्यान नहीं दिया. பாபு சாஹப் ராமேஸ்வரியோட சொன்னதை தியான் நஹி தியா, அதை ஒன்றும் அவர் வந்து கேர் பண்ணலை. பச்சே கோ உனக்கி கோதுமே பைட்டானே கி சேஷ்டா கர்த்தே ஹுவே போலா, குழந்தைய உனக்கி கோதுமே, அந்த பெரியம்மாவுடைய மடியில் பைட்டானே கி சேஷ்டா உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. பியார் நஹி கரோகி, நீ நேசிக்கலைன்னா தோ ஃபிர் ரேல்மே நஹி பிட்டாவேகா, அப்போ ட்ரெயினில் உட்கார வைக்க மாட்டோம். யோரே மனோகர், என்னப்பா மனோகர் அப்படின்னு கேட்குறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். மனோகர்னே தாவுக்கி பாத்துக்கா உத்தர் நஹிதியா, மனோகர் வந்து பெரியப்பாவுடைய பேச்சுக்கு உத்தர் நஹிதியா ஆன்சர் கொடுக்கல. உதர் தாயினே மனோகருக்கோ, அங்கே பார்த்தா தாயி இருக்காங்களே பெரியம்மா மனோகருக்கோ, மனோகரை அப்படி கோதுசே கோதுனா லேப், அவங்க மடியிலேருந்து டக்கேல் தியா உருட்டி விட்டுட்டாங்க. டக்கேல்னா உருட்டி விடுறது. மனோகர் நீச்சே கிர்படா தள்ளி விட்டுட்டாங்க. மனோகர் நீச்சே கிர்படா, அந்த குழந்தை மனோகர் கீழே விழுந்துட்டான். ஷரீர்மே உடம்புல சோட் நஹி லகி, சோட்டுனா ஊண்டுலாம் ஒன்றும் ஆகலை. பட் ஹிருதயமே மனசில் சோட் லகி, மனசு ரொம்ப புண்பட்டுடுச்சு. பாலக் ரோப்படா, குழந்தை அழுவுது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாபு சாஹப்னே பாலக்கோ கோதுமே விட்டாலியா, பாபு சாஹப் என்ன பண்ணுறாரு, குழந்தைய மடியில் எடுத்து வச்சுக்கிறார். சும்கார் புச்கார் கர் சுப்கியா, கொஞ்சி செஞ்சு அந்த குழந்தைய கம்முன்னு இருக்க சொல்கிறாரு. அவர் தத்து பஷாத் ஆஃப்டர் தட் உசே குச் பைசா, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பைசா, தத்தா ரயில்காடி லா தேனக்கா வச்சன் தேக்கர், உனக்கு பைசா கொடுக்குறேன், ரயில்காடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சன் தேக்கர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சோடுதியா அந்த குழந்தைய விடுறாரு. பாலக் மனோகர் பயபூர்ண திருஷ்டி சே ஃபியர்ஃபுல்லாக அவங்க பெரியம்மாவை தாய்க்கு ஒரு பார்த்துக்கிட்டே உஸ்தான் சே சலாகையா, அங்கேருந்து சலாகையா போயிட்டான்.
அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். मनोहर के चले जाने पर मनोहर போன உடனே என்னாச்சுன்னு கேட்டால் பாபு ராம்ஜி தாஸ் ராமேஸ்வரி சே போலே. பாபு ராம்ஜி தாஸ் வந்து ராமேஸ்வரி கிட்ட பேசுகிறாரு. துமாரா ஏ கைசா விவகார் ஹே, நீ என்னம்மா இப்படி நடந்துக்கிற, பச்சே கோ டக்கால் தியா, குழந்தைய தள்ளி விட்டுட்டியே, ஜோ உஸ்கோ சோட்டு லக் ஜாத்தி தோ, அவனுக்கு ஏதாவது அடிப்பட்டால் என்ன பண்ணுறது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ராமேஸ்வரி மூ மட்காக்கர் போலி, அப்படியே டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி ராமேஸ்வரி சொல்கிறான். லக்கு ஜாத்தி தோ அச்சா ஹோத்தா, ஏதாவது அடிபட்டிருந்தா நல்லா தான் இருக்கும். கியோ மேரி கோப்படி பர் லாதே தேத்தி ஹோ, ஏன் என் தலையில் எடுத்துகிட்டு வந்து அவனை கட்டுறீங்க அப்படிங்கிறா. அப் ஹீ தோ மேரே ஊப்பர் டால்தே தே और आप ही अब ऐसी बातें करते, நீங்கள் என் மேலே வச்சிங்க, நீங்களே இப்போ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பாபு சாஹப் குடுக்கர் போலி. பாபு சாஹப் வந்து குடுக்கர்னா மனசுக்குள்ளே ஒரு ஹேட்ரட், வெறுப்போடு சொல்கிறாரு. இசிக்கோ கோப்படி பர் லாத்னா கைத்தே, இது என்ன தலையில் கட்டுறதுன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமேஸ்வரி அவர் நஹி தோ கிசே கேத்தே ஹே, இது இல்லைன்னா வேறு என்னத்தை சொல்லுவாங்க. துமே தோ அப்பனே ஆகிய ஒரு கிசிக்கா துக் சுக்கு சுஜ்தா ஹி நஹி, உங்களுக்கு அப்பனே ஆகிய உங்களுக்கு முன்னால் அவர் கிசிக்கா துக், வேறு யாரோடைய துக் சாரோ சுக்கு சுக்கு துக்கு சூஜுனா ஹி நஹி, உங்களுக்கு எதுவுமே தோணாதுங்க. நான் ஜானே கபு கிஸ்கா ஜி கைசா ஹை, தெரியாது உங்களுக்கு எதுவுமே, எப்போ யாரோட மனசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. துமே உன் பாத்தோங்கி கோயி பர்வாக்கி நகி, துமே உனக்கு உன் பாத்தோங்கி அந்த வேர்ட்ஸை பற்றி கோயி பர்வாக்கி நகி, ஒன்றும் கேரே கிடையாது. அப்படி சுகல் சே காம் ஹே, நீங்கள் என்னமோ கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் என்ன அப்படிங்கிறா. பாபு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பச்சோங்கி பியாரி பியாரி பாத்தே சுன்கர் தோ சாஹே ஜெய்சே ஜி ஹோ, குழந்தைங்க வந்து என்னம்மா பியாரி பியாரி பாத்தே சுன்கர், அந்த லவ்லியான பேச்சை கேட்டு தோ சாஹே ஜெய்சா ஜி ஹோ பிரசன்ன ஹோ ஜாத்தே, அதை கேட்டால் எப்படி இருந்தாலும் அந்த மனசு பிரசன்ன ஹோ ஜாத்தே, ஹாப்பி ஆகிடுமா. மகர் துமாரா ஹிருதய், ஆனால் உன்னோட மனசு இருக்குல்லே ஹிருதய் மனசு ஹார்ட்டு, நான் ஜானே தெரியலம்மா கிஸ் தாத்துக்கா பனஹோவை, உனக்கு எந்த மெட்டலில் செஞ்சான் உன் மனசு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமேஸ்வரி துமாரா ஹோ ஜாத்தா ஹோத்தா, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் இருக்கட்டும். அவர் ஹோனேக்கா ஹோத்தா ஹை, அவர் வயசா மகர் வயசா பச்சா பி தோ ஹோ, ஆனால் அது வந்து குழந்தை. பராய தன் சே பி கஹி கர் பர்த்தா ஹை, பராயா தன், தன்னுனா செல்வம் வெல்த், பராயா தர் அதர்ஸோட வெல்த், மற்றவங்களோட வெல்த்தால் வந்து கஹி கர் பர்த்தா ஹை, நம்ம வீடு நிரம்புமா, அதாவது அந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு அவன் மீன் பண்ணுறா. பாபு சாஹப் குछ देर चुप रहकर बोले, பாபு சாஹப் கொஞ்சம் நேரம் சுப் रहकर காமாக இருக்கார். அப்புறம் பேசுகிறாரு. यदि इफ़ अपना सगा भतीजा भी पराया धन कहा जाता है. सगा பத்தீஜானா பிரதரோட குழந்தை, சன், என்னோட சொந்த தம்பி பையன் அவன் பராயதன் கஹா ஜா சத்து, அவன் மற்றவங்களோட சொத்தா. तो फिर मैं नहीं समझता कि अपना धन किसे कहेंगे, அப்போ எனக்கு புரியலையேம்மா, நம்மளோட செல்வம்னு எதை சொல்வோம், என் தம்பி குழந்தை என் குழந்தை மாதிரி அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ராமேஸ்வரி குச்சு உத்தேஜித் ஹோக்கர் போலி, கொஞ்சம் அப்படியே இதுவாக பேசுகிறா. பாத்தே பனானா பகுத் ஆத்தா ஹை, பேசுகிறதுக்கு உங்களுக்கு நல்லா வருதுங்க. துமாரா பத்திஜா ஹை, உங்களோட தம்பி பையன். தும் சாஹே ஜோ சமஜோ, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. பர் முஜே ஏ பாத்தே அச்சி நஹி லகதி, ஆனால் எனக்கு இந்த பேச்செல்லாம் பிடிக்காது. ஹமாரே பாக் ஹி ஃபூட்டே ஹை நஹி தோ ஏ தின் காஹேங்கோ தேக்னே படுத்தே, என்னுடைய நிலைமையே மோசமாக இருக்கே, இது என்ன பேசுறது. துமாரா சலன் தோ துனியாசே நிராளகை, உங்களுடைய சலன் பிஹேவியர் இருக்கே துனியாசே நிராளகை, துனியாசேன்னா உலகத்தில் எல்லாத்துலேருந்து, நிராளான்னா சம்திங் பெக்குலியர், தனியாக ஒரு மற்ற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறீங்க நீங்கள். आदमी संतान के लिए ना जाने क्या क्या करते हैं. आदमीना मनिदन வந்து संतान के लिए, संतान चाइल्ड குழந்தைக்காக ना जाने डोनो क्या क्या करते हैं, என்னெல்லாம் செய்கிறாங்க. பூஜா பாட் करते हैं, பூஜை செய்கிறாங்க, व्रत रखते हैं, விரதங்கள் இருக்காங்க. பர் ஆனால் துமே இன் பாத்தோம் சே क्या काम, உங்களுக்கு வந்து என்னப்பா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ராத்து தின் நைட்டு, டே அண்ட் நைட்டு பாய் பத்திஜோமே மக்ன रहते हैं, எப்போ பார்த்தாலும் எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அந்த உங்களோட தம்பி அந்த குழந்தைங்க அதுதான் உங்களுக்கு அப்படிங்கிற. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாபு சாஹப்கே மூ பர் கிருணா கா பாவ் ஜலக்காயா, அவருடைய அவருடைய முகத்தில் கிருணா ஹேட்ரட் அந்த ஃபீல் வருது. அப்படி
उन्होंने कहा அவர் சொல்கிறாரு பூஜா பாட் விரத சப் டக்கோஸ்லா ஹை இந்த பூஜை இந்த விரதம் இதெல்லாம் எல்லாமே ஃப்ராடுமா டக்கோஸ்லானா எல்லாம் சும்மா வெறும் பொய்யா சொல்கிறது ஜோ வஸ்து பாக்யமே நகி பாக்ய விதி நம்மளுக்கு எது விதியிலேயே இல்லையோ ஓ பூஜா பாட் से कभी प्राप्त नहीं हो सकते அது பூஜை செஞ்சாலாம் பிராப்த அடைய முடியாதுமா அப்படிங்கிறார் மேரா தோ ये अटल विश्वास எனக்கு இது ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறார் அவர் அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் ஸ்ரீமதி ஜி குச் குச் ருவாசே ஸ்வர்மே போலி உடனே அந்த மனைவியானவர் ருவாசேன்னா அழுக மாதிரியான ஒரு வாய்ஸில் சொல்கிறாங்க இசி விஸ்வாஸ்னே சப்பு சௌப்பட் கர்றக்காக இந்த உங்களோட ஹோப்பால் தான் எல்லாமே சௌப்பட்டுனா எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் ஐसे ही विश्वास पर सब बैठ जाए तो काम कैसे चले இதே மாதிரி எல்லாரும் ஹோப் இந்த மாதிரியே வச்சுருந்தாங்கன்னா எப்படி வேலை நடக்கும் सब विश्वास पर ही ना बैठे रहें आदमी कहीं को किसी बात के लिए चेष्टा करें எல்லாரும் வந்து நம்பிக்கை இந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சேஷ்டா கரை முயற்சி செய்யணும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறா அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் பாபு சாஹப்னே சோச்சான்னா திங்க் அவர் என்ன தாட் அவர் நினச்சாரு கி மூர்க்க ஸ்திரீ அண்ணா மூர்க்கன்னா முட்டாள் ஐ மீன் ஃபூல் ஸ்திரீன்னா உமன் கே முஹ் லக்னா டிக் நஹி முஹ் லக்னானா அவங்களோட சும்மா ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட்டாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஓகே இல்லைன்னு நினைக்கிறார் அத்தையே வசம் ஓ ஸ்திரீக்கு பாத்துக்கா உத்தர் நா தேக்கர் அவங்க அந்த மனைவியோட பாத் அவங்க பேச்சுக்கு உத்தர் நா தேக்கர் பதில் தராமல் வஹாசே டல்கை அங்கேருந்து போயிட்டார் டல்கைன்னா விலகி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க சதன்யவாத் आपकी அத்தியாபிகா கலா மறக்காமல் எல்லோரும் கலா பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க